ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா TVS XL 100 BS6 மாடல் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகலை. கீ ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப் ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் டூமில் இந்த ஃபியூஸ் பார்த்தோம்னா இதுவுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஷீல்டுக்கு உள்ளே வர இந்த ஃபியூஸை நம்ம கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம டைரக்ட் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாமே லைன் எல்லாமே செக் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஓபிடி கப்ளரில் நம்ம ஓபிடி ஜாயின் பண்ணாக்கா ஃபால்ட் எதுவும் காமிக்கலை. இருந்தும் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே நம்ம லைன்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து டோட்டலாக இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது EOT சென்சார், என்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார். நமக்கு வந்து இந்த கப்ளரை கழட்டினதுக்கப்புறம் தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த சென்சார் வந்து வீக்காக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ நம்ம கப்ளர் ஜாயின் பண்ணுவோம், ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆகுதாங்கிறத மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த ஃபால்ட் வந்து சரியாயிடுச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும், ரேஸ் ஆகாது. இப்போ நம்ம வந்து EOT சென்சார்னுடைய வயரை நம்ம கழட்டியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த சென்சார் வந்து கழட்டியிருக்கோம். இப்போ இதை ஜாயின் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த பின் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம அது வண்டி பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரேஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வண்டி ஸ்டார்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் MI லைட் வந்து ஆஃப் ஆகலை. இது வந்து நம்ம அந்த EOT சென்சாரை வந்து நம்ம கம்பல்சரி மாற்றிட்டோம்னா இந்த ஃபால்ட் வந்து கிளியர் ஆகிடும். இப்படியும் வந்து ஓபிடியில் காமிக்காமல் இப்படியும் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.